Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2017 ரெகுலேஷன் 2013 கேட்டிருக்காங்க. பாருங்கள், the following figure shows a Warren grider consisting of 7 members each of 4 meter length. ஸோ எல்லாமே 4 மீட்டர் லென்த்துன்னு சொல்லிட்டாங்க. இஸ் லென்த் சப்போர்ட்டட் அட் இட்ஸ் எண்ட், அதாவது சிம்பிளாக சப்போர்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்லோடட் ஆர் ஷோன். டிட்டர்மைன் த ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் த மெம்பர்ஸ் பை மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ். இதில் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, பட் ஏரியா எதுவும் மென்ஷன் பண்ணலை. அதனால் நீங்கள் ஃபோர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? இன்கேஸ் ஏரியா கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. அப்போ எங்கெங்கெல்லாம் லோடு வருதோ அந்த டிவைடட் பை என்ன ஏரியா கொடுத்துருக்காங்களோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு எழுதிக்க வேண்டியதான். பட் மோஸ்ட்லி அது மாதிரி கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? டோன்ட் வரி, பார்க்கலாம். இதான் ட்ராயிங் எடுத்துக்கிறேன். ட்ராயிங் பாருங்கள். 8 மீட்டர் ஸ்பேனு, 5 கிலோ நியூட்டன் 5 கிலோ நியூட்டனு, ஏபிசிடிஇ எல்லாமே ஐசோலஸ் ட்ரையாங்கிளு, அதாவது சமப்பக்க முக்கோணம். 60 டிகிரினா இதுவும் என்ன தான் 60 டிகிரி தான். அப்போ 60 டிகிரி, இதுவுமே 60 டிகிரி தான். 60 தான். ஓகேவா? அப்போ இதுதான் 3 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா இது வந்து கொடுத்துருக்க செக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கல் செக்ஷன். சென்டரில் ஒரு கோடு போடுங்க. அதாவது சென்டரில் கோடு போட்டிங்கன்னா இந்த ஹாஃப் லெஃப்ட் ஹாஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரைட் ஹாஃப் இருக்கும். ஓகேங்களா? பாருங்களேன் நீங்களே. இந்த இதுக்கு இந்த பக்கம் எப்படி இருக்கோ இந்த பக்கம் அதே மாதிரி இருக்குது. அப்போ இந்த பக்கம் 5 கிலோ நியூட்டன் லோடு ஆக்ட் ஆகுதுன்னா இதுக்கான ரியாக்ஷன் என்ன தான் 5 கிலோ நியூட்டன். இந்த பக்கம் 5 கிலோ நியூட்டன் லோடு ஆகுதுன்னா 5 கிலோ நியூட்டன் தான் ஆன்சர். ஓகேங்களா? ரியாக்ஷன்ஸ். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், கால்குலேட்லாம் பண்ணல. சின்ஸ் த ஃப்ரேம் இஸ் சிமெட்ரிக்கல், ஆர்ஏ ஆர்டி ஈக்குவல் டு 5 கிலோ நியூட்டன் எடுத்து டைரெக்டாக எழுதிக்கிறேன். இல்லை சார் நான் வந்து மொமெண்ட்டை கண்டுபிடிச்சி திரும்ப வெர்டிக்கல் ஃபோர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி தான் போடுவேன் அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், போட்டு பாருங்கள். சேம் அதே தான் வரும். ஓகேவா? இப்போது நம்ம ஜாயிண்ட் ஏ எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஜாயிண்ட் ஏ எடுக்கும்போது பாருங்கள், இந்த பக்கம் ரியாக்ஷன்ஸ் ஏ இருக்குது, அடுத்து ஃபோர்ஸ் ஏஇ இருக்குது, அடுத்து ஃபோர்ஸு ஏபி இருக்குது. ஓகேங்களா? இது எஃப் என்ன மீன் பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் ஏஇன்றது மெம்பரு. சரிங்களா? ஸோ எஃப் பேஸ் ஏஇன்றது ஃபோர்ஸ் இன் ஏஇ மெம்பர்னு மீனிங். ஓகே? ஸோ இதை நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென்சைல் ஃபோர்ஸ்னு அசியூம் பண்ணிக்குவோம். இனிஷியலாக ஜாயிண்ட்லேருந்து எல்லாமே வெளியே போகிற மாதிரி தான், லோடு எல்லாம் வெளியே போகிற மாதிரி தான் அசியூம் பண்ணிக்கணும். பார்க்கலாம். அது எடுத்து ஜாயிண்ட் ஏவை வரைஞ்சிட்டு அப்போர்ட் ஃபோர்ஸஸ் எல்லாம் பாசிட்டிவ்னு எழுதிட்டு சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறேன். இப்போ அப்போர்ட் ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 5 கிலோ நியூட்டன் இருக்கா? ஸோ 5 கிலோ நியூட்டன். எஃப்ஏபியை வெர்டிக்கலாக மாற்றணும். வெர்டிக்கலாக மாற்றணும்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஹரிசாண்டலில் தான் எப்பயும் நம்ம ஆங்கிள் வச்சுக்கணும், வெர்டிக்கலில் வைக்காதீங்க. வெர்டிக்கலில் வச்சா காஸ் தீட்டா அதுக்கு யூஸ் பண்ணணும், பட் டபுள் ஒர்க் வேணான்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம இஎம்லேருந்து இதை பார்த்துருவோம். ஸோ எஃப்ஏபி சைன் தீட்டா அதுவும் அப்போடாக தான் போகும். அப்போது ரெண்டுமே பாசிட்டிவ் தான். அப்போ எஃப்ஏபி என்ன வரும்னு கால்குலேட் பண்ணணும். டெய்லி இந்த கால்குலேட்டர் ஓப்பன் பண்ண மறந்துடுறேன், சாரி. ஓகே, 5 ப்ளஸ் ஆல்ஃபா போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா எக்ஸ் வந்துடும் இன்ட்டு சைன் 60 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு 0. ஷிஃப்ட்டு கேல்சி, உங்கள் கேல்குலேட்டரில் அகைன் ஷிஃப்ட்டு கேல்சி, பட் எனக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். -5.77. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் மைனஸில் வந்திருக்கிறதால இதோட மீனிங் என்னென்னா கம்ப்ரெஷன் மீனிங். ஓகே, முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. ரைட் வேர்ட் போனால் பாசிட்டிவ், அப்போ லெஃப்ட் வேர்ட் போனால் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ். நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான். பார்க்கலாம். இது ஹரிசாண்டலாக மாற்றணும்னா இங்கே வருமா அப்படின்னும் போது இதுவும் ரைட் ஹேண்ட் சைடு தான் போகுது. எஃப்ஏயும் ஹரிசாண்டலாக இருக்குது. எஃப்ஏ கரெக்டாக ஹரிசாண்டல் பிளேனில் இருக்குது, இது இன்க்ளைன் பிளேனில் இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் எஃப்ஏஇ ப்ளஸ் எஃப்ஏபி காஸ் 60 டிகிரி. ஓகேங்களா? ஏன்னா இது ஹரிசாண்டலாக மாற்ற போகிறோம் எஃப்ஏபி, அதனால் இது காஸ் 60 டிகிரி எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு 0 போடுங்க.
FAB இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் -5.77. அப்போது இதை அப்படியே டைப் பண்ணுங்கள். FAக்கு பதிலாக எக்ஸு -5.77 இன்ட்டு cos 60 டிகிரி ஈக்குவல் டு 0. ஷிஃப்ட்டு கேல்சி ஈக்குவல் போட்டிங்கன்னா 2.885. ஸோ அதை தான் போட்டிருக்கோம். பாசிட்டிவில் வந்திருக்கிறதால இது டென்சைல் ஃபோர்ஸ்னு எடுத்து எழுதிக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு கண்டுபிடிச்சது எது FAB FAE முடிஞ்சதா? அடுத்து இதே மாதிரி D எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் நான் என்ன எடுத்துக்கிறேன்னு செக் பண்ணிக்கிறேன். ஜாயிண்ட் B எடுத்துருக்கேண்ணா. ஓகே, ஜாயிண்ட் B எடுத்திருக்கேன். பார்க்கலாம். ஜாயிண்ட் B எடுத்துகிட்டு இது 1, இது 2, இது 3. இதில் நமக்கு FAB ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ மீதி இந்த 2 அன்னோன் மட்டும்தான் கால்குலேட் பண்ணலாம். அதை எடுத்து டிராயிங் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இது 60 டிகிரி, இது 63 தெரியும். இது தெரியாத லைன்ன்றதால டேஷ் லைன் போட்டு 60 டிகிரி போட்டுக்கோங்க. 5 கிலோ நியூட்டன் லோடு. இப்போ வெர்டிக்கலாக சால்வ் பண்ணலாம். வெர்டிக்கலாக சால்வ் பண்ணோன்னா இது ரெண்டு இன்க்ளைண்டாக இருக்குது. இது வெர்டிக்கலாக மாற்றிக்கணும். ப்ளஸ் இது ஒரு வெர்டிக்கல். எல்லாமே டவுன்வர்டாக தான் இருக்குது. அப்போ மைனஸ் தான். அப்போது -5 கிலோ நியூட்டன். இது ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. இன்னொரு தடவை மைனஸ்ன்றதால ப்ளஸ்ஸு. ஆக்சுவலாக நான் எப்போ FABன்னு எழுதுவேன். FABன்னு எழுதி அதுக்கப்புறம் தான் -5.77 எழுதணும். இங்கே மைனஸ் போட்டிருக்கணும். அப்படி போட்டுங்க. அப்போ தான் கன்ஃபியூஷன் வராது. தப்பு பண்ணியிருக்கேன் இங்கே நான். ஸோ அதை கொஞ்சம் கிளியராக பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போது அது சிம்பிள் விஷயமாக தெரியலாம். பட் எக்ஸாம் டென்ஷனில் வந்து உங்களுக்கு அது மிஸ்டேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? சரி, +5.77 எழுதிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். sin 60 டிகிரி -FBE sin 60 டிகிரி. ஓகேங்களா? அதாவது இந்த FBE அகெயின் sin 60 டிகிரி. இந்த டிகிரி ஹரிசாண்டல் பிளேன் டிகிரி தான் கணக்கு. இது கணக்கு கிடையாது. எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு 0 போடும்போது சால்வ் பண்ணுங்க. -5 + 5.77 sin 60 பண்ணிங்கன்னா -3.000 × 10⁻³ வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் 0ன்னு தான் அர்த்தம். ஸோ 0 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டலாக சால்வ் பண்ணுறோம். டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடுன்றதால பாசிட்டிவ். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் போனால் நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஹரிசாண்டலாக என்னென்ன சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹரிசாண்டலாக இருக்கிறது FAB cos 60 டிகிரி, FBE cos 60 டிகிரி, FBC. இது லெஃப்ட் சைட் போகிறதால மைனஸில் எழுதணும். இது ப்ளஸில் எழுதணும். இதுவும் ப்ளஸில் எழுதணும். அவ்வளோதான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். FAB வந்து -5.77 அதை தான் எடுத்து எழுதிருக்கு. -5.77 cos 60 டிகிரி. FBE வந்து ஏன் எழுதலைன்னா நம்ம FBE தான் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் இது எழுதணும்னு அவசியம் இல்லை. இல்லை நீங்கள் எழுதிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து FBC பெட்டர் நீங்கள் இதை எழுதிடுங்க. அப்போ தான் கன்ஃபியூஷன்ஸ் வராது எக்ஸாமில். நெக்ஸ்ட் FBC ஈக்குவல் டு 0. இப்போது FBC அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள். இதே வேல்யூ கால்குலேட் பண்ணியிருப்பாமே. 2.885 -5.77 × cos 60 டிகிரி 2.885. இங்கே மைனஸ்லேருந்து இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸு. பட் இங்கே ப்ளஸில் இருக்குது. ஏன்னா -× -+, ப்ளஸில் இருக்குது. இந்த பக்கம் வந்தால் மைனஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள். 1 minute. AB கண்டுபிடிச்சிட்டோம், AE கண்டுபிடிச்சிட்டோம், BE கண்டுபிடிச்சிட்டோம், BCயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இதில் BE மட்டும் 0. ஓகே, இந்த 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது சிமெட்ரிக்கல் செக்ஷன் தானே. அப்போது இந்த ஹாஃப் என்ன இருக்கோ அதே ஃபோர்ஸ் தானே இந்த ஹாஃப் இருக்கும். AB என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் CD இருக்கும். AE என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ED இருக்கும்.
பிசி ஈக்குவல் டு சிபி தான், அதனால் பெரிய இஷ்யூஸ் இல்லை. அடுத்து இது 0ன்னும் போது இதுவும் 0 தான். அதை அப்படியே எழுதிக்கோங்க. இல்லை நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுனால நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். டைம் சேவிங்காக நான் டேரெக்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏபி ஈக்குவல் டு சிடி, ஏஇ ஈக்குவல் டு டிஇ, பிஇ ஈக்குவல் டு சி 0. ஓகேங்களா? எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு ரிசல்ட் எடுத்து எழுதிடுங்க. ஓகேங்களா? எது எது மெம்பர் ஏபி, சிடி, ஏஇ, டிஇ, பிஇ, சிஇ, இன்னொரு மெம்பர் விட்டுட்டோம் பார்த்தீங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ பிசி ஈக்குவல் டு அது என்னன்னு எடுத்து எழுதணும். பிசியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -2.885 கிலோநியூட்டன். ஸோ -2.885 கிலோநியூட்டன். அப்போ அது நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். இப்போ நீங்கள் இந்த ரிசல்ட் எழுதும்போது கூட இந்த சிம்பிள் அவாய்ட் பண்ணிவிடுங்க, பெட்டர். ஏன்னா இது மைனஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா கம்ப்ரெஷன் தான். ஸோ ஒன்ஸ் மைனஸ் போட்டு அப்புறம் கம்ப்ரெஷன் எழுதணுமா, எழுதுனா தப்பு கிடையாது. எழுதாமல் விட்டாலும் ஓகே தான் ஒன்றுங்க. ஓகேங்களா? ஒன்று இங்கே மைனஸ் எழுதாத விட்டுருங்க. ஆனால் பட் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் எழுதி தான் ஆகணும். ஸோ மைனஸ் எழுதாத விடலாம், இல்லை எழுதினாலும் ஒரு பெரிய தப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.